திருவண்ணாமலை கோவிலில் அருணகிரிநாதர் வந்து ஒரு கோபுரத்துலேருந்து கீழே விழும்போது முருகப்பெருமானை காப்பாற்றி முத்தை திரு அப்படின்ற பாட்டை வந்து சொல்லி அவர் பாடினார். அதெல்லாம் தாண்டி வந்து அங்கே இருக்கவங்களாம் நம்பாமல் முருகரை காட்டுன்னு சொல்லும் போது அங்கே இருக்க தூண்லேருந்து முருகர் வந்து வெளிப்பட்டு அவங்களுக்குலாம் காட்சி கொடுத்தாரு. இந்த மாதிரி அற்புதமான விஷயம் வந்து இந்த அண்ணாமலையார் கோவில் நடந்திருக்குது. அதே மாதிரி நல்லா ரமண மகரிஷி வணங்கின பாதாள லிங்கம் இருக்கிறாரு. நீங்கள் போனீங்கன்னா தெரியும். இந்த திருவண்ணாமலை வந்து இன்றைக்கி நம்ம எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, இன்றைக்கி வந்து அவ்வளோ ஈஸியாலாம் இன்றைக்கி பார்க்குற விஷயம் வரல. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் ஆயிருக்கு இந்த வந்து முடிக்கிறதுக்கு. பல்வேறு மன்னர்கள் வந்து இதுக்கு வந்து பணியாற்றிருக்காங்க. பல பேர் வந்து அவங்களோட உயிரை மாய்த்து அவங்களோட விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு செங்கல் நடுவில் அந்த சுயம்புலிங்கமாக இருந்தவர் தான் இன்றைக்கி வந்து ஒரு பிரம்மாண்டமான கோயிலாக ஆயிருக்குது. அதில் கிருஷ்ணதேவாயிலேருந்து வல்லாள மன்னன்லேருந்து சோழர் மன்னர்கள்லேருந்து எல்லாரோடைய பங்களிப்பு இன்றைக்கி பார்க்குற நம்ம கோவிலில் இருக்குது. இதனால் ஒருத்தரோட பங்களிப்பு இதில் கிடையாது. பல்வேறு ஆண்டுகளாக பல்வேறு மக்களுடைய பங்களிப்பு. அதனால் வந்து இதை நம்ம யாரும் நம்மளுது அப்படின்னு சொந்தம் கொள்ள முடியாது. இங்கே தெலுங்கு பீப்புளாக சொந்தம் கொண்டாட முடியாது, கன்னட பீப்புள் சொந்தம் கொண்டு, தமிழ் பீப்புள் சொந்தம் கொள்ள முடியாது. இறைவனை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. எனக்கு தான் இறைவன் சொல்ல முடியாது, அது அன்பால் சொல்லலாம். ஆனால் இறைவன் வந்து எல்லாருக்குமானவர். அதனால் வந்து இதில் வந்து அந்த எல்லாருக்குமானவர்னு தாண்டி வந்து அந்த வல்லாள மன்னன் வந்து இறைவன் என்னுடைய